diapers to pipers. ஹாய் மக்களே, வெல்கம் டு டைப்பர்ஸ் டு பைப்பர்ஸ். சம்மர் வெயில் கொளுத்தி எடுக்குது. இன்னைக்கு வெயிலுக்கு எதமா பான் ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பான் ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு முதல்ல நாம ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார்ல 1/3 கப் சர்க்கரை, அது கூட 10-12 பாதாம், 10-12 பிஸ்தா, 10-12 முந்திரி, 3-4 ஏலக்காய் அண்ட் 3 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ப்ரீமிக்ஸ் ரெடி. அடுத்தது பான் பேஸ்ட் செய்யலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 2.5 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 டேபிள் ஸ்பூன் குல்கந்த், 3-4 வெத்தலை, 3-4 பேரிச்சம்பழம், 1/2 கப் பால் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகனட், அதாவது துருவுன தேங்காய் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ப்ரீமிக்ஸும் ரெடி, பான் பேஸ்ட்டும் ரெடி. அடுத்தது என்ன? ஐஸ்கிரீம் செய்ய வேண்டியது தான். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 250 ml ஃப்ரெஷ் க்ரீமை நல்லா ஃப்ளஃபி டெக்ஸ்சர் வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட செஞ்சு வச்சிருக்கிற ப்ரீமிக்ஸ் அண்ட் பான் பேஸ்ட்டை சேர்த்து கூடவே 2 டிராப் கிரீன் ஃபுட் கலரையும் சேர்த்து மறுபடியும் பீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மிக்ஸ்சரை ஒரு ட்ரேல விட்டு மேலே டெக்கரேஷனுக்கு டூட்டி ஃப்ரூட்டி போட்டு ஒரு 6 to 8 hours ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா சுவையான பான் ஐஸ்கிரீம் ரெடி. பான் ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க. இதோட ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் நிரஞ்சன்.